உள்ளது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பொன்முடியின் சொத்துக்களை முடக்க கோரிய வழக்கில் இன்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்க உள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தொடர்ந்த வழக்கில் நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பினை அளிக்க உள்ளார். பொன்முடியின் சொத்துக்களை முடக்க கோரிய வழக்கில் இன்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்க இருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்த வழக்கில் நீதிபதி ஜெயச்சந்திரன் இன்று தீர்ப்பளிக்க இருக்கிறார். முன்பாக சொத்து குவிப்பு தொடர்பான வழக்கில் 3 ஆண்டு சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தற்போது அவரின் சொத்துக்களை முடக்கும் வழக்கில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்க இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், எத்தனை மணி அளவில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது? இன்று காலை 10:30 மணி அளவில் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. இந்த வழக்கின் பின்னணியை பார்க்கும்போது, அதாவது கடந்த 2006-11 அந்த காலத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொன்முடி பதவி வகித்தார். அப்போதுதான் அவர் வருமானத்துக்கு அதிகமாக 1,78,00,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக அவர் மீதும் அவருடைய மனைவி மீதும் வழக்கு தொடரப்பட்டது. ஏற்கனவே இந்த வழக்கை பார்க்கும்போது அப்போது அவருடைய சொத்துக்களையும் லஞ்ச ஒழிப்புத்துறை முடக்கியது. இந்த ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் அப்போதைய அதிமுக அரசுடைய சட்டத்துறை செயலராக தற்போதைய நீதிபதி இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதிபதி ஜெயச்சந்திரன் தான் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த சொத்துக்களை முடக்குவதற்கும் அவர்கள் உத்தரவு பிறப்பித்தார். கடந்த 2016 ஆண்டு இந்த வழக்கிலிருந்து பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி இருவருமே விடுதலை செய்யப்பட்டது. அதே போல சொத்துக்கள் முடக்கம் தொடர்பான உத்தரவும் ரத்து செய்யப்பட்டது. அந்த விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து மற்றும் அந்த சொத்து முடக்கத்தை விடுவித்ததை எதிர்த்தும் தொடரப்பட்ட வழக்குகளில் தனித்தனி 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. நேற்றைய தினம் வழங்கப்பட்ட தீர்ப்பை பார்க்கும்போது அந்த வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் தான் நேற்று 3 ஆண்டு தண்டனை விதிக்கப்பட்டது. அதே போல அந்த சொத்துக்கள் முடக்கத்தை நீக்கிய உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்தை தொடர்ந்த வழக்கில் தான் இன்று காலை 10:30 மணிக்கு ஒரு தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.